பிக் பாஸுக்கு சண்டை மூட்டி விடுறதுல அப்படி என்னதான் ஆசையோ தெரியாது. ரொம்ப விசித்திரமான ரோல்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஹோட்டல் மேனேஜர் திவ்யான்னு கொடுத்துருக்காரு, அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்வதின்னு சொல்லியிருக்காரு. அங்கேயே முடிஞ்சு போச்சு பாதி பிரச்சனை. பயங்கர சண்டை வரப்போகுது. இதில் என்னென்னா, பார்வதி வந்து எல்லாருக்கிட்டையும் வேலை வாங்கி அதை வந்து திவ்யா கிட்ட ரிப்போர்ட் பண்ணணுமா. 2 பேருக்கும் சும்மாவே ஆகாது. இவங்க தான் நிற்பாங்க, அவங்க தான் நிற்பாங்க. கண்டிப்பாக பெரிய சண்டை வரப்போகுது. அதுக்கு தான் பிக் பாஸ் இப்படி பிளான் பண்ணியிருக்காரு. அதையும் திவ்யாவையே கூப்பிட்டு அந்த டாஸ்க் லெட்டர் ரீட் பண்ண சொல்லியிருக்காரு. மேபி திவ்யா வந்து மார்னிங் வந்து பிக் பாஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி பார்வதி என்ன சொன்னாலும் லிசன் பண்ண மாட்டேங்கிறாங்க, நீங்கள் எனக்கு கன்ஃபெஷன் ரூம் கூப்பிடுங்க ப்ளீஸ், எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதனால தான் கண்டா இந்த மாதிரி ஒரு ரோல் டிசைட் பண்ணியிருக்காங்களா என்ன அப்படிங்கிறது தெரியாது. அதுக்கப்புறம் க்ளீனிங்கில் வந்து அப்புறம் குக்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஷெஃப் வந்து சாண்ட்ரான்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கு சப் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர், வியானா, வினோத். சாண்ட்ராக்கும் திவாகருக்கும் பயங்கரமான சண்டை வந்துச்சு நேற்று ராத்திரி தான். ஸோ சாண்ட்ராவையும் திவாகரையும் அப்படி போட்டு விட்டாங்க. ஏன்னா இது எல்லாத்துலேயுமே ஹெட்டாக இருக்கிறவங்க சொல்கிறத வந்து அதில் உள்ள அசிஸ்டன்ஸ் வந்து கேட்கணும். ரிசப்ஷனிஸ்ட் வந்து ரம்யா. ஸோ அது பரவாயில்ல, ஓகே, அவங்கள யார் கூடயும் சேர்த்து போடல, இல்லைனா அது வேறு ஒரு பெரிய சண்டை வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூம் சர்வீஸ்னு சுபிக்ஷாவையும் பிரவீனையும் போட்டிருக்காங்க. இதில் என்னென்னா, வந்திருக்கிற வைல்டு கார்டில் பாத்ரூமுக்கு ஹெட்டாக அமித்தை போட்டிருக்காங்க. அது என்ன ரீசன் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. பாத்ரூம் கிளீனிங்கில் வந்து அமித் போட்டிருக்காங்க. அப்புறம் வந்து அரோராவையும் விக்ரமையும் அவங்களுக்கு அசிஸ்டன்ஸாக போட்டிருக்காங்க. பிரஜனை வந்து கிளீனிங்க்கு ஹெட்டாக போட்டிருக்காங்க. வெசல் வாஷிங்கில் வந்து கமருதினை போட்டிருக்காங்க. அது ஏன் வெசல் வாஷிங்கில் போய் கமருதினை போட்டாங்கன்னு நமக்கு தெரியல. சரின்னு சொல்லி இந்த க்ளீனிங்கில் வந்து க்ளீனிங் டீம் தான் ஃபுல்லாக க்ளீனாக வச்சுக்கணும், பெட் எல்லாத்தையும் கிளியராக வச்சுக்கணும், அப்புறம் இவங்களுக்கு என்ன வேணுமோ ஜக்கூசி எல்லாத்தையுமே க்ளீனாக வச்சுக்கணும் போல இருக்கு. இவங்க எல்லாருக்கிட்ட இருந்தும் வேலை வாங்குறது தான் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் பார்வதியோட வேலை. அண்ட் ஒரு வேலையும் பார்த்து முடித்தோடனே அவங்க வந்து திவ்யா கிட்ட ரிப்போர்ட் பண்ணணும். இதுதான் அவங்களோட வேலை. இது வந்து பிக் பாஸ் வந்து சரியாக பிளான் பண்ணி லாஸ்ட் சீசன் சாச்சமா தேவின்னு கொடுத்தாரு. அதே மாதிரி தான் அந்த வாட்டி கொடுத்துருக்காரு. பட் இதில் எல்லாத்துலேயுமே ஒரு ரொம்ப மொக்கையான ரோல் அப்படின்னு சொல்லி அந்த வெளியில் ஒரு ஸ்டாச்சு மாதிரி நிற்பார் இல்லையா, அதை வந்து சபரிநாதனுக்கு கொடுத்துருக்காரு. பிக் பாஸுக்கு அப்படி என்னதான் ஒரு இதோ தெரியல, சபரிக்கு அந்த ரோலை போய் கொடுத்துருக்காரு. பட் பரவாயில்ல, சபரி வந்து நிறைய ஃபன்லாம் பண்ணுவார். வெளியே நின்று அது ஸ்டாச்சுவாகவே நின்றுட்டு போட்டோம். ஸோ அது வந்து சபரியை விரும்புகிறவங்களுக்கு ரொம்ப ஒரு சேடாக இருப்பாங்க, அண்ட் பிடிக்காதவங்களுக்கு செம்ம ஜாலி தான். ஏன்னா அவங்கள இப்படி இதில் தூக்கி போட்டாங்க. நம்ம இனி பொறுத்திருந்தால் பார்க்கணும். நிறையா ஃபைட்ஸ் லோடிங் நினைக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்